சவுதியில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரளவு இஸ்லாம் மதமானது நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஓகே. அதாவது படிநிலையிலேருந்து கடைசி படிநிலை வரைக்குமே ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஓகே. என்னுடைய அனுபவத்தில் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது அந்த காலத்தில் தங்கம், வெள்ளி, வைரம், முத்து, பவளம் அப்படின்றலாம் சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ அது ரொம்ப ரேராக இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஒரு சில அனுபவமானது அப்போது ரொம்பவே நல்லாவே புரிஞ்சுது. இப்போ அதை நினச்சி பார்க்குறப்போ உண்மை தான் அப்படின்ற மாதிரி இன்னும் நல்லாவே புரியுது. ஓகே. அந்த வகையில் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்ணு அப்படின்றவங்க ஏவாள், அவங்க ஆணுக்கு துணையாக தான் படைக்கப்பட்டாங்க. ஓகே. ஆணுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் படைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிறையா நிலையில் அவங்க படிக்கிறாங்க, அவங்க வாழ்வியல் அதெல்லாம் ஓகே. ஆனால் லேப் டெஸ்ட்டு ஃபெயில் ஆனதுனால அவங்க நிறையா சுதந்திரம் இருக்குது, நிறையா விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் யதார்த்த ரீதியாக ஆவிகள் உலகத்துக்கு போகும்போதோ, இந்த இடத்த விட்டு மற்ற எந்த நிலைக்கு போனாலுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் தோதாகும். அப்படின்றப்போ சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுறப்போ மேக்ஸிமம் நரகம்தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் தான். அப்படின்றப்போ சரி நரகத்துக்கு போகக்கூடாது, அதனால் நரகத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? ஓகே. ஓரளவு தான் தோது பார்க்க வருதுன்றது தான் எனக்குமே தோதாகும். ஓகே. ஆனாலும் சூழ்நிலை அமைகிறப்போ ஓரளவு தோது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னேன். ஓகே. அடுத்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். இங்கே நாமக்கல் மாவட்டம் தான், ஒரு கடைசி எண்டு, அது ஈரோடோட அடுத்த ஸ்டாப்பு. ஓகே. அவர் பேர் பூபதி. நல்ல ஒரு நண்பர், ஒரு படிப்பாளர். ஓரளவு தான் ஸ்கூல் போனார், நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன். அப்படி இப்போ நடக்கக்கூடிய பாதையில் என்னோட ஓரளவு கொஞ்சம் முன்னோடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. நிறையா விஷயத்த கரெக்டாக சொல்லுவார். என்கிட்ட கேஷ் கிடைக்கிறப்போ அவர் கூட தான் நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஒரு நண்பர். ஓகே. அந்த மாதிரியான ஒரு நபர்லாம் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்றலாம் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா எனக்கான ஒரு சரியான ஒரு அலைவரிசைன்னு கூட சொல்லலாம். ஓகே. மேக்ஸிமம் அவர் நல்லா தான் செய்வார். அப்படி ஏன்னா கேஷு தொழில் அப்படின்றதுல தான் கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி. அதில் தான் ஓரளவு ஸ்பான்சர் பண்ண மாட்டார். மற்றபடி எல்லா விஷயத்துலையும் ஒரு தோது செஞ்சு கொடுப்பாரு. ஓகே. அவர் நிறையா விஷயத்த ஆராய்ச்சி செஞ்ச ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி தான். அவர் இந்த மாதிரிலாம் நரகத்துக்கெல்லாம் போவாங்க. நீங்கள் வந்துட்டு ஓரளவு தெய்வீக நிலையில் இருக்கீங்க, நீங்கள் அவங்கள ஓரளவு கேர் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவாவது கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் அவர் ஒரு தகவல் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடந்து வந்த பாதையில் திரும்ப பயணிக்கிறது அப்படின்றப்போ சரி நான் யோசித்தேன். சரி அப்படின்றப்போ சூழ்நிலை ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஓகே. மற்றபடி எல்லோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அது ஒரு அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சித்தர்கள் கூட நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பாதையில் பயணிக்கிறப்போ ஒவ்வொரு விஷயம் தோதாகிற மாதிரி தான். ஓகே. இந்த பாதை, இந்த பயணிக்கிறது அப்படின்னா இந்த ராக்கெட் ராஜா நினச்சிக்காதீங்க. ஓகே. அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவரே கூட பார்த்திங்கன்னா ஒரு நிறையா விஷயம் அவருக்கு தோதாகலை. ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இலவசமாக நீர்மோர் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் போனால் ஏதோ பழம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் அந்த பாதை தான் முக்கியம், நம்ம போய் சேர்றது தான் முக்கியம். ஓகே. சரி. அந்த வகையில் என்னென்னா நெஞ்சா. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த மவுண்டன் ஸ்டூடியோவில் மகேஷ் பாபு அவரோட நிலையில் ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன், நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. ஓகே. இந்த ஜப்பானிய கலை. அதுக்கப்புறம் நான் நிறையா மூவிஸ் புக் பண்ணவும் நிறைய இடங்களுக்கு போகவும் நான் மறந்துட்டேன். ஆனால் அவர் வந்துட்டு நீங்கள் நிஞ்சாவாக மாறிடுங்க அப்படின்னாரு. ஓகே. மகேஷ் பாபு ஓரளவு பரவாயில்ல. ஏன் அப்படின்னா மகேஷ் பாபுவோட டூப்ளிகேட்டு தான் ஆக்டர் அஜித்குமார். அப்படி கிடையாது. மகேஷ் பாபுவோட டூப்ளிகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் தான். ஓகே. அதனால் ஒரிஜினல் எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே. அதனால் நான் நிஞ்சாவாக மாறலான்னு இருக்கேன். ஓகே. அப்படின்றப்போ அந்த எல்லோ ப்ராஜெக்ட்லாம் ஓரளவு சமநிலைப்படுத்திக்கலாம். ஓகே. எனக்கு கொஞ்சம் நிறைய மறதி இருக்கிறனால நிறைய விஷயம் நான் மறந்துடுறேன். மற்றபடி ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே.
அடுத்து ஆக்டர் விஜய், அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு தகவல் சொன்னார். இது மாதிரி வேலூர் மாவட்டம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறேன், அது நேரடியாக என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கேர் செஞ்சுக்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் எதுவும் சொல்லலை. அடுத்து அவர் எதுக்கு என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா, புதிய கீதை படத்தோட கான்செப்ட் தான் அந்த அக்னி நதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு கொஞ்சம் இறகு ஏற்படுத்திட்டார். ஆனால் அப்படி கிடையாது. எந்த ஒரு படத்தோடையும் உரசாமல் தனித்துவமாக தான் நான் ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எடுப்பேன். ஓகே, அதனால் அக்னி நதி மூவிக்கும் இந்த புதிய கீதை மூவிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்படின்றப்ப ஏன் அந்த தகவல் சொன்னீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஞானமணின்னு சொல்லிட்டு, அவனை திரும்ப நான் வேலைக்கு சேர்த்துட்டேன். ஓகே, அவன் சம்பளம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்னை கொஞ்சம் இறகு ஏற்படுத்திட்டான். ஓகே, மற்றபடி இந்த ஞானமணி, பாலகிருஷ்ணன் அவங்க 2 பேருக்குமே திரும்ப வேலையில் நான் சேர்த்துக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சேலரி வழங்கப்படும். ஞானமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேனு. அந்த புதிய கீதையை படம்லாம் பார்த்துட்டு, அப்பாடா இனிமேல் நம்ம நண்பர் நம்மளை வேலையை சேர்த்துட்டாரு, இதுக்கப்புறம் புதிய கீதை படத்தில் வர விஜய் மாதிரி நம்ம மாறிடலான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கான். அந்த தகவலை சரி ஓகே அவனுக்காக அந்த மூவி எடுக்கலான்னு எடுத்தேன். அது கடைசியில் எரராக மாறிடுச்சு. அதனால் ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் அக்னி நதி மூவிக்கும் புதிய கீதை மூவிக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. நான் கொரியன் ஸ்டைலில் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, அடுத்து ஆக்டர் விஜய் அவர்களே பொறுமையாக காத்துருங்க, நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். ஓகே, எரர் ஏற்படுத்தாதீங்க, நான் உங்களுடைய போட்டியாளரே கிடையாது. ஓகே, சரி, அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். என்ன தகவல் அப்படின்னா, ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற மதிமாறன் அவருக்கு அந்த நேமையும் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதனால் ஆக்டர் ரஜினிகாந்த் அப்படின்ற பேரே போதும். ஓகே, அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, அந்த அக்னி நதி மூவியில் கமலஹாசன் கூப்பிட்டீங்களா, என்னையும் கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு. ஆனால் யதார்த்த ரீதியான ஒரு தகவல் இருக்குது. ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. இப்போ உதாரணமாக மற்ற ஸ்டூடியோலாம் யாருமே கூப்பிட்றதும் இல்லை, அவங்களாம் யாரும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. எப்போயாவது ஒரு நாள் அல்லு அர்ஜுன் வந்துட்டு மவுண்டன் ஸ்டூடியோவில் நம்மளை தொடர்பு கொள்ளும். அப்படி மற்றபடி எந்த ஸ்டூடியோவிலேருந்தும் யாரும் நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க. எல்லாம் ஒரு அப்படியே ஒரு நானாக கூப்பிட்டா ஏதாவது தோது பார்த்தா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஓகே, சரி, ஆதிசங்கர ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 600 மூவிஸ் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் 600 படி நான் கடந்திருக்கேன் அப்படின்றப்போ நீங்களுமே அந்த மாதிரி நடிக்கலாம். ஓகே, உதாரணமாக ஆக்டர் சூர்யாவோ, ஆக்டர் விஜயோ, ஆக்டர் அஜித்குமாரோ, ஆக்டர் ரஜினிகாந்தோ, ஆக்டர் கமலஹாசனோ நீங்களாம் தாராளமாக நீங்கள் நடிக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்களும் அப்படி நடித்து வர்றப்போ தான் எனக்கு ஓரளவு தோதாகும். ஏன்னா இப்போ நான் தனியாக தான் பயணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஒரு 600 மூவி நடிச்சிங்க, ஒரு 700 மூவி நடிச்சிங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். ஆனால் ஒரு சில மூவிஸ் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கார் மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு காரில் நான் நிறையா பேரை புக் பண்ணிட்டேன். திரும்ப நான் உங்களை மூவியில் புக் பண்ணேன் அப்படின்னா கார் மேலே தான் உட்கார வைக்கணும் உங்களே, அது ஆபத்து. ஓகே, அதனால் புதுசாக மூவி புக் பண்ணலாம். ஓகே, அதனால் நிறையா மூவி நடிங்க, நல்லா சம்பாதிங்க. ஓகே, அதனால் என் கூட போட்டி போடாதீங்க, என்னை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஓகே, நீங்கள் தான் என்னுடைய ரோல் மாடல். ஓகே, அதனால் நீங்களே வந்துட்டு என் கூடலாம் போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, எனக்கு கேஷ் தேவை கிடையாது. அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைட்டிலு என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் ஒரு மூவி எடுக்கிறேன். ஓகே, மற்றபடி கேஷ் கிடைக்கும். ஓகே, ஆனால் உங்களுக்கு கவனம் எல்லாமே கேஷில் தான் இருக்குது. மற்றபடி உங்களோட திறமை, 4 இடத்துக்கு போகணும் வரணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, எர்த்தலாம், யூனிவர்சலாம், அதை பற்றிலாம் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு காசு மட்டும் வேணுன்னா எங்கே கிடைக்கும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் கிடைக்கும். அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நிறையா மூவி நடிங்க, நல்லா சம்பாதிங்க. நான் கூட மூவி உங்களை வச்சு ஏற்கிறேன். அதுக்கு எனக்கு ஓரளவு கேஷ் டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா நானும் ஓரளவு போது பார்ப்பேன். ஓகே, அதுதான் யதார்த்தமான ஸ்டேட்டஸ். என் மேலே அவங்க சலுப்பு சங்கட்டம் வேணாம். ஓகே, இப்போ என்னோடய ஸ்டேட்டஸுக்கு என்னோடய நிலையில் தான் நான் மூவ் பண்ணணும். உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு காசு கொடுக்கணும். ஓகே, அப்படின்றது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக நிறையா மூவிஸையும் புக் பண்ணுவேன், உங்களுக்காக நிறையா மூவி இயக்கியும் கொடுப்பேன், நீங்களும் நிறையா சம்பாதிக்கலாம். ஓகே, அதனால் எந்த விதமான மனஸ்தாபமும் வேணாம். ஒவ்வொரு நாளும் நான் இதே மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறதுன்றது கூட சிரமம் தான். அது கூட நீங்கள் என்கிட்ட காசு கொடுத்தா தான் எனக்கு தோதாகும். ஏன் அப்படின்னா நான் ஒரு இன்டர்நேஷ்னல். ஓகே, அடுத்து இன்னொரு தகவல் இருக்குது. என்னோடய மூவியில் ஆக்டர் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படின்றப்போ
இப்போது ரஜினிகாந்த் அப்படின்றப்போ ஒரு விதமான ஒரு மாஸ் கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்கு எங்கள் சித்தப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு ஓகே தான். நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். தாராளமாக என் படத்தில் நடிக்கலாம். இல்லைங்க நீங்கள் சொல்கிற கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன், இந்த கேரக்டரில் தான் நடிப்பேன் அப்படின்னா தான் கொஞ்சம் சிரமம். நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறேங்க, நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்க, மொத்தத்தில் உங்கள் படத்தில் நான் நடித்தா போதுங்க அப்படின்ட்டு இருந்துட்டிங்கன்னா ஓகே. உங்களுக்கு நிறைய கேரக்டர் இருக்குது. சும்மா ஒரு ஆல்பம் சாங்கு, சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு அப்படி வந்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நான் தேவையான கேஷும் கொடுப்பேன், உங்களுக்கு நிறையா விஷயத்தில் தோதாகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஒரு சில மூவியில் மட்டும் உங்களுக்கான நிறையா ஷார்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, மற்றபடி